ஹலோ நண்பர்களே, டிஎன்இபியோட ஃபீல்டு அசிஸ்டண்ட் ஃபிசிக்கல் ட்ரை பண்ணுறீங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம மாடல் ஃபிசிக்கல் 2ஓட வீடியோ பார்க்கலாம். லாஸ்ட் டைம் மாடல் ஃபிசிக்கல் 1ஓட வீடியோ போட்டிருந்தேன், அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை விட இது டைமிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆல்ரெடி அந்த வீடியோ பார்க்கலன்னா அதையும் பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் டைமிங் அதிகமாக இருக்கும், பொறுமையாக பண்ணியிருப்பேன். இதில் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இடுப்பு கயிறு கட்டிட்டு ஸ்பேனர் செட்டெலாம் எடுத்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுட்டேன். கடைசியாக இடுப்பு கயிறு கட்டினேன். ஃபஸ்ட்டு ஸ்பேனர் செட்டு, அப்புறம் கட்டுக்குச்செல்லாம் கட்டி வச்சுட்டு தான் இடுப்பு கயிறு கட்டிட்டு லாஸ்ட்டாக தான் ஸ்பேனர் எடுத்து கனெக்ட் பண்ணி இதில் இடுப்பு கயிறில் சேர்த்து கட்டிட்டு கயிறை எடுத்துகிட்டு கட்டிட்டேன். இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இடுப்பு கயிறு வந்து இது பண்ணாமல் எப்படி சொல்லுது, இடுப்பு கயிறை ஃபஸ்ட்டே கட்டிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கீழே விழுந்துட்டுருக்கும், அது இடைஞ்சலாக இருக்கும். ஸோ போல் ஒரு மினிமம் ஸ்டேஜ் வரைக்கும் ஏறிட்டேன். கட்டைக்குச்சி பார்த்து கட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் இருக்குது எப்போது சொல்கிறதான். எப்போது உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வைக்கணும் நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். என்னோடய ஹைட்டுக்கு நான் இவ்வளோ தூரம் கட்டுறேன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு கட்டி பார்த்துருப்பீங்க எந்த இடத்துல நீங்கள் மாட்டணும். ஒரு அடி நம்ம போல் டாப்லேருந்து ஒரு அடி கீழே இறக்கி கட்டணும் அப்படின்னா அதுக்கேற்றப்ப நீங்கள் ஆல்ரெடி ஒரு டைம் ஃபிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். ஸோ கிராஸ் அம் வந்து கட்டி விட்ருக்கேன். அந்த கிராஸ் அம்மை கொஞ்சம் கட்டையை கட்டிட்டாங்க அவங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் எடுத்து தர சொல்லிடலாம். ஸோ அவங்க கேட்டும்போது உங்களுக்கு கிளியராக கட்டி தந்துடுவாங்க. கீழேருந்து கட்டி விட்றது, அப்படி இல்லைன்னா நம்மளே கட்டுறதுனாலும் நமக்கு தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த் விட்டு இல்லை எண்டில் கூட கட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இடுப்பு கயிறை ஸ்ட்ராங்காக கட்டிடுங்க. போலை பிடிச்சிட்டே கிராஸ் அம் தூக்காதீங்க. அதாவது போலை அந்த சைடில் ஹக் பண்ணிகிட்டே தூக்குவாங்களா, அந்த மாதிரி தூக்காமல் இந்த மாதிரி போலை விட்டுட்டு தனியாக நிற்க ட்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டு கை விட்டுட்டு தனியாக நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்சளவுக்கு கயிறு அவுத்துருங்க. ஏன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக கயிறு அவுத்தாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் நமக்கு கயிறு அது ஒரு பக்கம் சுற்றி டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி கயிறு அவுத்துட்டிங்கன்னா கிராஸாக மட்டும் தான் நம்ம கையில் இருக்கும், ஈஸியாக ஹேண்டில் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுவுமே ஸ்லோ தான், இன்னும் இதோட ஸ்பீடாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆக்சுவலி நான் இன்றைக்கி ஒரு 4 நிமிஷத்தில் முடிச்சிருப்பேன், 4:20 நினைக்கிறேன். ஆக்சுவலி இதோட நான் இன்றைக்கி சீக்கிரம் முடிச்சிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த நட்டு சுற்றுறதை கொஞ்சம் டைட்டு கேர்லெஸ்ஸாக மெதுவாக டைட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டைம் அதிகமாகிட்டு, இல்லைனா 3 நிமிஷத்தில் 3 நிமிஷம் 3:30 முடிச்சுட்டு இறங்கிடலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக பழக ஈஸியாகிடும். கிராஸாக ஃபிட் பண்ணதெல்லாம் கம்மியானது இல்லை. போல் ஏறது தான் கஷ்டம். கிராஸாக ஃபிட் அங்கே போய்ட்டு இப்போ மாட்டுறது கஷ்டமாக இருக்காது, போல் ஏறது தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக கற்றுக்கங்க. டைம் நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓசி லிஸ்ட்டு விட்ட உடனே ஒரு 1 மந்த்து அதுக்குள்ளே ஃபிசிக்கல் கூப்பிட ஆரம்பிச்சிடும். 1 மந்த்னால் நமக்கு ரொம்ப அதிகமாக தெரியும். 1 மந்த் இருக்குல்ல அப்படிமா, ஆனால் 4 வாரம் தான் கடன் போயிடும். வாரத்தில் நம்ம சண்டே ஒரு ரெஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா அதில் ஒரு 4 நாள் போயிடும். அதில் ஒரு 5 நாள், 4 டைம் 5 நாள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே போயிடும், கடன் போயிடும். சனி ஞாயிறு கூட மோஸ்ட்லி லீவ் தான் போடுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ டைட் வைக்கும் போதுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பொறுமையாக வைங்க. ஃபாஸ்ட்டாக பதட்டத்தில் வேகமாக வச்சிங்கன்னா அப்படின்னா கிராஸம் வந்து எப்படி சொல்கிறது, கீழே தள்ளி வந்துடும், உருகி அது மாதிரி கீழே வந்துடும். ஸோ அதை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் லைட்டாக டைட் வச்சுட்டு கொஞ்சம் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட் வச்சுருவேன். நல்லா டைட் பண்ணணும், ரொம்ப லூஸாக வச்சிடாதீங்க. அவங்க ஏறி ஒரு ஷேக் பண்ணி பார்ப்பாங்க, ஆட்டி பார்ப்பாங்க, கிராஸாக ஆடுது அந்த மாதிரி. இங்கே ஆடுறனால அந்த மாதிரி ஆட்டி பார்ப்பாங்க. ஸோ இப்போ நான் இது ஷேக் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஆடுற மாதிரி இருந்துச்சு, அதனால் மறுபடியும் நான் டைட் பண்ணேன். இந்த பக்கம் திரும்பி டைட் பண்ணுறேன். அதனால தான் பார்த்தேன் ஷேக் ஆகுது மாதிரி. எனக்கே டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து கூட டைட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அது முடிக்கும் போது கரெக்டாக 3:30 அந்த மாதிரி செக் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு லூஸாக இருக்க போய் தான் நான் மறுபடியும் டைட் பண்ணேன். ஏன்னா போல்ட்டு பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் மறுபடியும் அந்த ஸ்பேனரை கழட்டி மறுபடியும் டைட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு. இல்லை அப்படின்னா மஸ்ட்டே கொஞ்சம் நல்லா டைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் வந்து கீழே மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இது என்னோடய கேர்லெஸ் மிஸ்டேக் தான், ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கீழே போடாமல், சிலவங்க வேணும்னே நம்ம போடுறோம், அதெல்லாம் போடாமல் கொஞ்சம் சேஃபாக இறங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இறங்குறதுமே ஸ்பீடாக இறங்கியிருப்பேன். எடிட்டிங்லாம் கிடையாது ப்ரோ, எப்போவுமே ஒன்லி நேச்சுரல் வீடியோ தான். நான் எடிட்டிங்கே பண்ணுறதில்ல இப்போ வீடியோவில். ஸோ க்ரீப்பர் செட்டு பார்த்துக்கோங்க. இது ஒரு சைடு பெண்ட் பண்ணி வளைச்சி பார்த்தேன் இன்றைக்கி. ஸோ இதுவுமே 41-40 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 40 தாண்டிட்டு போல்ட்டு கழட்டலை, செட்டை ஃபுல்லாகவே கழட்டலை. நான் மெதுவாக தான் பண்ணேன் இன்றைக்கி. ஆக்சுவலி எல்லா ஆக்டிவிட்டீஸும் முடிக்கிற கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு, ஸோ மெதுவாக தான் பண்ணேன். இந்த மாதிரி வளைச்சி பிடிக்கல ஒரு 30 செகண்டுக்குள்ளே பிடிச்சிருங்க. 30 செகண்டை தாண்ட விடாதீங்க. ரொம்ப 30-35 செகண்டில் இந்த மாதிரி வளைச்சி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு பாயிண்டிங் அடிச்சிடலாம்.
பைண்டிங்குமே ஃபாஸ்ட்டாக சுற்றுங்க. அது மாதிரி நீட்டாக பைண்டிங் சுற்றுங்க. பைண்டிங் ஒன்று மேலே ஒன்று சுற்றிடாதீங்க. நீங்கள் நீட்டாக சுற்றுறீங்களான்னு கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு பைண்டிங்க்கு மேலே ஒரு பைண்டிங் சுற்றிடாதீங்க. அது வந்து ரிஜெக்டட் தான். டேரெக்டாகவே இது பண்ண அளவு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. லைனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சுத்த வந்துடும் உங்களுக்கு. வளைச்சி பிடிக்கிறது தான் கஷ்டம். வளைச்சி கரெக்டாக பர்ஃபெக்டாக வளைச்சிட்டிங்கன்னா அலாய் வேறு வந்து பிரச்சனையெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஒரு டைம் தப்பாக வளைச்சிட்டிங்க அப்படின்னா அதை ரிட்டன் சரி பண்ணுறது கஷ்டம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அலாய் வேரை பொறுத்தளவு வளைச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். அதை அட்ஜஸ்ட் பண்ண அப்படின்னாலே டைம் ஆகிடும். ஸோ முடிச்சுட்டு மிச்சம் வேறு ஒரு சுற்று அந்த ஒரு வயலில் ஒரு சுற்று, இந்த வயலில் ஒரு சுற்றி விட்டு இது பண்ணி விட்ருங்க. ஜம்பர் வேறு கீழே நிற்க வச்சு விட்டாலும் ஓகே தான். அதை அப்படி பெயிண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ எம்பின்னை லாக் பண்ணியாச்சு. டிஸ்க் போட்டு வச்சா கோசா கயிறு எடுத்துட்டேன். கோசா கயிறுமே நம்ம இன்றைக்கி புது கயிறு, ஸோ கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அதனால் 1:42 முடிச்சிருப்பேன். 45 முடிச்சிருப்பேன். அடுத்தது வி கிராஸாக 3 பீஸை தூக்கிட்டு வரணும். ஸோ இதை நான் செட் பண்ணுறதுக்கு மாற்றி செட் பண்ணிட்டேன். முதல்ல இந்த ஷேப்பில் வச்சுருந்துருக்கணும். தலைகீழ வச்சுருந்தோம்னா அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ இதை எனக்கு செட் பண்ணுறது தான் 14 செகண்ட் ஆகிட்டு. இல்லை அப்படின்னா இன்னும் சீக்கிரம் ஓடிருப்பேன். இன்றைக்கி 47 செகண்ட் ஓடிருக்கேன். ஆக்சுவலி நேற்று ஓடினதுமே அங்கேயும் 45 செகண்ட் தான் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி நான் செட் பண்ணுறதுக்கு அதிகமாக டைம் எடுத்துட்டேன். ஸோ ஓடுனது செம்ம ஸ்பீடாக போனேன். ஆனால் செட் பண்ணுறது ஆகிட்டு டிலே ஆகிட்டு. பரவாயில்ல, நமக்கு இன்றைக்கி பெஸ்ட்டாக பண்ணியாச்சு. 3 ஆக்டிவிட்டியுமே டைமிங்குள்ளே கொண்டு வந்தாச்சு. சரி, ஓகே. நீங்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே பாஸ் ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பாய் பாய்.